வணக்கம் நண்பர்களே. சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 அதாவது கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 பற்றி நாம் சென்ற உரையில் பார்த்தோம். அதுல செக்ஷன் 2ல இருக்கிற சில டெஃபினிஷன்ஸை பார்த்தோம். மீதி இருக்கிற டெஃபினிஷன்ல சிலவற்றை நாம இந்த உரையில் பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 91 டெஃபினிஷன்ஸ் இந்த செக்ஷன்ல இருக்கு. செக்ஷன் 2 கீழே கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாவற்றையும் ஒரே உரையில் பார்ப்பதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை இந்த உரையில் பார்க்கலாம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24ல டிபெண்டன்ட் அப்படிங்கிறத பத்தி டெஃபைன் பண்ணியிருக்காங்க. டிபெண்டன்ட் அப்படின்னா யாருன்னா, ஒரு ஊழியர் இறந்து போய்விட்டார் அப்படின்னு சொன்னா அவரை சார்ந்திருப்பவர் யார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெனிஃபிட்ஸ் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணியானோம். அதுக்காக இங்க சார்ந்திருப்பவர் அல்லது டிபெண்டன்ட் அப்படிங்கிறவரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24ல. இப்போ ஒரு ஊழியர் இறந்து போய்விட்டார்னா அவருடைய விதவை மனைவி அல்லது சட்டபூர்வமான அல்லது தத்தெடுக்கப்பட்ட மைனர் வயதுடைய மகன், மைனர்னாக்க 18 வயதுக்கு இருக்கிற மகன், அல்லது திருமணம் ஆகாத சட்டபூர்வமான அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகள் அல்லது விதவை தாய், இவங்கெல்லாம் எல்லாருமே அவருடைய டிபெண்டன்ஸ் அல்லது சார்ந்திருப்பவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இருப்பினும் அத்தியாயம் 4 நோக்கங்களுக்காக சட்டபூர்வமாக தத்தெடுக்கப்பட்ட 25 வயது பூர்த்தியாகாத மகன் இறந்து போன ஊழியரை சார்ந்தவராகவே கருதப்படுவார். இது சாப்டர் 4க்காக. சாப்டர்ல 4ல எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த சப்செக்ஷன் சொல்லியிருக்காங்க. பணியாளர் இறக்கும் நேரத்தில் அவரது வருமானத்தை முழுமையாக நம்பியிருந்த 18 வயது பூர்த்தியான மற்றும் உடல் ஊனமுற்ற அல்லது உடல்நல குறைபாடு உள்ள சட்டப்படியான அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது மகள், அவங்களும் சார்ந்திருப்பவர் என்றே அழைக்கப்படுவார்கள். ஏன்னா முன்னாடி நாம மைனர் வயதுடைய மகன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 18 வயது பூர்த்தியாக இருந்தாலுமே கூட உடல் ஊனமுற்றவர்களாக இருந்தால் அல்லது உடல்நல குறைபாடு உள்ள இருந்தவர்களாக இருந்தால், அது சட்டப்படியான மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, அல்லது தத்தெடுக்கப்பட்ட மகன் அல்லது மகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இது பொருந்தும். அவர்களும் இந்த டெஃபனிஷன் கீழே வருவாங்க. அதாவது டிபெண்டன்ட் அப்படிங்கிற டெஃபனிஷனுக்கு வருவாங்க. ஆனால் அத்தியாயம் 4 நோக்கங்களுக்காக இந்த உட்பிரிவில் இடம்பெற்றுள்ள 18 என்ற சொல் 25 என்ற சொல்லால் பதிலீடு செய்யப்பட்டதாக கருதப்படும். 18 அல்லது அப்படிங்கிறதுக்கு பதிலாக 25 என்று எடுத்துக்கொள்ளப்படும். அது செக்ஷன் 4க்காக. சி, ஓர் ஊழியர் இறந்த பொழுது முற்றிலுமாகவோ அல்லது ஓரளவுக்கோ அவருடைய வருமானத்தை நம்பி இருந்தவர்கள், அவங்கெல்லாம் யார் யாரு? 1, மனைவியை இழந்தவர். மனைவியை இழந்தவர்னா இப்ப ஊழியர் பெண்ணாக இருந்து அவர் இறந்து போயிருந்தாருன்னா அவருடைய கணவர், அவர் தான் மனைவியை இழந்தவர். விதவை தாயார், அந்த இறந்து போன ஊழியருடைய அம்மா, அவங்க விதவையாக இருந்தால் அல்லது வேறொரு பெற்றோர். 3, சட்டபூர்வம் அல்லாத மைனர் மகன், அதாவது ஒரு முறைப்படியான ஒரு திருமணத்தின் மூலம் பிறக்காத ஒரு மகன், திருமணம் ஆகாத சட்டபூர்வம் அல்லாத மகள், திருமணமான ஆனால் சட்டபூர்வமான அல்லது சட்டபூர்வம் அல்லாத அல்லது தத்தெடுக்கப்பட்ட மைனர் மகள் அல்லது விதவையான மைனர் மகள். 4, மைனர் சகோதரன் அல்லது திருமணம் ஆகாத சகோதரி அல்லது மைனர் விதவை சகோதரி. 5, விதவை மருமகள். 6, முன்னதாக இறந்துவிட்ட மகனின் மைனர் குழந்தை. ஒருவேளை இவங்களுடைய இறந்து போன ஊழியருடைய மகன் இவங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருந்தா அவங்களுக்கு ஒரு மைனர் குழந்தை இருந்தா அந்த குழந்தை. 7, இறந்துவிட்ட மகளின் மைனர் குழந்தை, பெற்றோர் யாரும் உயிருடன் இல்லாத பட்சத்தில், அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லாத பட்சத்தில். 8, தாத்தா அல்லது பாட்டி, ஊழியரின் பெற்றோர் இவரும் உயிருடன் இல்லாத பட்சத்தில். விளக்கம்: துணைப்பிரிவு பி மற்றும் துணைப்பிரிவு சி, துணைப்பிரிவு 6 மற்றும் 7 ஆகியவற்றில் மகன், மகள் அல்லது குழந்தை என்ற சொல் தத்தெடுக்கப்பட்ட மகன், மகள் அல்லது குழந்தையை குறிக்கும். பிரிவு 2 துணைப்பிரிவு 25 டாக் ஒர்க். டாக் ஒர்க் என கப்பல் துறை வேலை என்பது கப்பல் துறைமுகத்தில் அல்லது அதற்கு அருகாமையில், அது பக்கத்துல, அல்லது பிற கப்பல் துறைமுகம், கப்பல் துறை, சேமிப்பு இடம் அல்லது தரையிறங்கும் இடத்திற்குள் சரக்குகளை ஏற்றுதல், இறக்குதல், நகர்த்துதல் அல்லது சேமித்தல் தொடர்பான அல்லது இவற்றுக்கு தேவையான பிற பணிகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இதுல என்னென்ன பணிகள்லாம் இருக்கும்? 1, கப்பல்கள் மற்றும் பிற கலன்கள் ஆகியவற்றின் வருகை, புறப்பாடு அல்லது சரக்குகளை இறக்குதல் போன்றவற்றிற்கான ஆயத்த பணிகள். 2, கப்பல்களை நிறுத்தி வைக்கும் உபகரணங்கள், திரவ தொட்டிகள், லிக்விட் டேங்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது, தூக்குப்பொறிகள், கிரேன் மாதிரி.
கப்பலில் அல்லது துறைமுகத்தில் உள்ள சேமிப்பு பகுதிகளை பழுதுபார்த்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய பணிகள். 3. கப்பல்களை நிலைநிறுத்தும் பொறிகள், தொட்டிகள், தூக்கு பொறிகள், கப்பல் அல்லது துறைமுகத்தில் உள்ள பிற சேமிப்பு பகுதிகளில் வண்ணம் பூசுதல் அல்லது தூய்மை செய்தல் போன்ற பணிகள். பிரிவு 2 துணை பிரிவு 26 எம்ப்ளாயி அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயி அப்படிங்கிறவர் யார்? எம்ப்ளாயி அல்லது ஊழியர் ஒரு தொழில் நிறுவனத்தில் உடல் உழைப்பினால் செய்யத்தக்க வேலைகளை செய்யவும், கருவிகளை இயக்குதல், கண்காணித்தல், மேலாண்மை பணிகள், நிர்வாக பணிகள், தொழில்நுட்ப பணிகள் அல்லது எழுத்து பணிகள் போன்றவற்றை செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்டுள்ள ஒரு நபரை குறிக்கும். எம்ப்ளாய் மீன்ஸ் எனி பர்சன் employed on wages, சம்பளத்துக்காக by an establishment either directly or through a contractor, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ, to do any skilled work or semi skilled work or unskilled work, அல்லது மேனுவல் ஒர்க் அல்லது ஆபரேஷனல் ஒர்க், சூப்பர்வைசரி ஒர்க், மேனேஜரியல் ஒர்க் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், டெக்னிக்கல் ஒர்க், கிளரிக்கல் ஒர்க் or any other work, whether the terms of employment be expressed or implied, and also includes a person declared to be an employee by the appropriate government but does not include any member of the armed forces of the union. இதுல இந்த தொழில் பழகுனர் சட்டம் அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1961 அதுக்கு கீழே நியமிக்கப்பட்டுள்ள பயிற்சி பணியாளர்கள் வரமாட்டார்கள். இந்த மாதிரி நியமிக்கப்பட்டுள்ள இந்த ஊழியர்கள் அல்லது எம்ப்ளாயி அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு ஃபுல்லா ஸ்கில்டா இருக்கலாம், ஸ்கில்டு ஒரு நல்ல திறன் நிறைந்த ஒரு பணியாளராக இருக்கலாம், அல்லது செமி ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கலாம், குறைதிறன் போதுமானவர்களாக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட திறன் எதுவும் தேவைப்படாத பணிகளை செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கலாம். இவர்களுக்கு ஊதியம் கொடுக்கலாம் அல்லது ஊதியத்துக்கு பதிலாக ஏதாவது வெகுமானம் கொடுக்கலாம். அதற்காக இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கலாம். பணி நிபந்தனைகள், இந்த எம்ப்ளாயிஸ்மெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது குறிப்பால் உணர்த்தப்பட்டிருக்கலாம். சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தினால் ஊழியர் என்று அறிவிக்கப்பட்ட நபரும் இந்த வரையறைக்குள் அடங்குவார்கள். ஒருவேளை இதெல்லாம் எதுவும் இல்லாம இதுக்குள்ள வராத யாராவது ஒரு தற்பு சார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் ஊழியர் தான் அப்படின்னு இந்த சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அறிவித்து விட்டால் அவரும் இந்த வரையறைக்குள்ளாக வருவார். ஆனால் இந்திய அரசின் ஆயுதப்படை உறுப்பினர் எவரையும் இந்த வரையறைக்குள் சேர்க்க இயலாது. ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கிற யாரும் இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிற டெஃபினிஷன் கீழே வரமாட்டாங்க. என்றாலும் அத்தியாயம் 3 ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் தொடர்பானவை நீங்களாக மற்றும் அத்தியாயம் 4 ஆகியவற்றின் நோக்கங்களுக்காக ஊழியர் என்பது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஊதிய உச்சவரம்பிற்கு சமமான அல்லது அதற்கு குறைவான ஊதியம் பெறும் ஊழியரையும் குறிக்கும். மேலும் அவ்வத்தியாயங்களின் நோக்கங்களுக்காக மத்திய அரசு அறிவிக்கை மூலம் ஊழியர் என வரையறுக்கும் பிற நபர்கள் அல்லது பிற வகையினரும் இதில் அடங்குவார்கள். இதில் சாப்டர் 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சாப்டர் 4 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், சாப்டர் 7 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட். ஸோ அதுக்காகலாம் இதை சொல்லியிருக்காங்க. அத்தியாயம் 3 மற்றும் அத்தியாயம் 4 கீழ் ஒரு நிறுவனம் வருவதை தீர்மானிக்க ஊழியர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் பொழுது, ஸோ அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் எல்லாம் வரும்பொழுது அங்கே மொத்தம் எத்தனை ஊழியர்கள் இருந்தால் அந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் இல்லையா? அப்படி டிசைட் பண்ணும் பொழுது ஊழியர்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் பொழுது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஊதிய வரம்பிற்கு மேல் ஊதியம் பெறும் ஊழியர்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மேலும் அத்தியாயம் 7 நோக்கங்களுக்காக ஊழியர் என்ற சொல் 2வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களையும் மத்திய அரசு அல்லது மாநில அரசு அந்தந்த அரசின் நோக்கங்களுக்காக அறிவிக்கை மூலம் மேற்படி அட்டவணையில் சேர்க்கக்கூடிய பிற நபர்கள் அல்லது நபர்களின் வகைகளையும் மட்டுமே குறிக்கும். இப்போ இந்த அத்தியாயம் 7 நோக்கங்களுக்காக ஊழியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இந்த 2வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த 2வது அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னா ஊழியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 2வது அட்டவணை செகண்ட் ஷெட்யூல் அதை நாம முதல்ல பார்த்துடலாம். The second schedule list of persons who are employees within the meaning of the third proviso to class 26 of section 2. யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிவு 226க்கான 3வது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஊழியர் என வரையறுக்கப்படும் நபர்களின் பட்டியல். யார் யார்? 1. ரயில்வேயில் ஒரு மின்தூக்கி லிப்ட் அல்லது நீராவி அல்லது பிற இயந்திர ஆற்றல் அல்லது மின்சாரத்தால் இயக்கப்படும் வாகனம் ஆகியவற்றின் இயக்கம், பழுதுபார்த்தல் அல்லது பராமரிப்பு பணிகள் தொடர்பான வேலையில்
அல்லது அத்தகைய வாகனத்தில் சரக்குகளை ஏற்றுதல் அல்லது இறக்குதல் தொடர்பான வேலைகளில் ஈடுபடுபவர். இவர் ஊழியர் அல்லது பணியாளர் என்று அழைக்கப்படுவார். 2. 1948ஆம் ஆண்டின் தொழிற்சாலைகள் சட்டத்தின் பிரிவு 2 உட்பிரிவு Kயில் வரையறுக்கப்பட்டுள்ள உற்பத்தி செயல்முறை நடைபெறும் வளாகம் அல்லது அதன் எல்லைகளுக்குள் பணியமர்த்தப்பட்டவர். ஸோ அங்க யாரு ஊழியர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த உற்பத்தி செயல்முறை எங்க நடைபெறுகிறதோ அந்த வளாகத்துக்குள்ளார, அந்த கேம்பஸ்குள்ளார இருக்கிற பணிபுரிகின்ற ஊழியர்கள், அவர்கள் ஊழியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அத்தகைய உற்பத்தி செயல்முறை அல்லது அதனால் தயாரிக்கப்படும் பொருள் தொடர்பான அல்லது அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு பணியிலும் அந்த பணியை அந்த வளாகம் அல்லது அதனுடைய எல்லைகளுக்குள் செய்யப்பட்டாலும் அல்லது வேற எங்காவது செய்யப்பட்டாலும் ஈடுபடுபவர்கள். மற்றும் அங்கு நீராவி, நீர், பிற இயந்திர ஆற்றல் அல்லது மின்னாற்றல் பயன்படுத்தப்படுகிறது என்றாலும், அல்லது 3. ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு பொருளையோ அல்லது ஒரு பொருளின் பகுதியையோ தயாரித்தல், மாற்றியமைத்தல், பழுதுபார்த்தல், அலங்கரித்தல், இறுதி வடிவம் கொடுத்தல் அல்லது பயன்பாட்டுக்கு ஏற்றதாக ஆக்குதல், போக்குவரத்து அல்லது விற்பனைக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக பணியமர்த்தப்பட்டவர்கள். விளக்கம்: இந்த பிரிவின் நோக்கத்திற்காக அத்தகைய இடத்திற்கு அல்லது வளாகத்திற்கு வெளியே பணியமர்த்தப்பட்டிருந்தாலும், ஒரு பொருளையோ அல்லது ஒரு பொருளின் பகுதியையோ தயாரித்தல், மாற்றியமைத்தல், பழுதுபார்த்தல், அலங்கரித்தல், இறுதி வடிவம் கொடுத்தல் அல்லது பயன்பாடு, போக்குவரத்து அல்லது விற்பனைக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தல் தொடர்பான பணிகளுடன் தொடர்புடைய அல்லது அப்பணிகளுக்கு துணையாக அமையும் பணிகளில் அத்தகைய இடத்திற்கு வெளியிலோ அல்லது வளாகத்திற்கு உள்ளேயோ ஈடுபடுத்தப்பட்ட நபர்கள் பணியமர்த்தப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள். அல்லது 4. வேலை அளிப்பவரின் தொழில் அல்லது வணிகம் தொடர்பாக வெடிபொருட்களை தயாரித்தல் அல்லது கையாளுதல் பணிகளில் பணியமர்த்தப்பட்டவர்கள். அல்லது 5. சுரங்கங்கள் சட்டம் 1952 இதன் பிரிவு 2 உட்பிரிவு Jயில் வரையறுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு சுரங்கத்தில் சுரங்க பணி அல்லது சுரங்க பணியுடன் அல்லது அதிலிருந்து பெறப்படும் கனிமத்துடன் தொடர்புடைய அல்லது அதற்கு துணையாக அமையும் பணி அல்லது தரைமட்டத்திற்கு கீழே செய்யப்படும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டவர்கள். அல்லது பின்வருவனவற்றில் கப்பல் தலைவராகவோ அல்லது மாலுமியாகவோ பணியமர்த்தப்பட்டிருத்தல். என்னென்ன அப்படின்னு கேட்டா, நீராவி, பிற இயந்திர ஆற்றல் அல்லது மின்சாரம் ஆகியவற்றால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இயக்கப்படும் அல்லது அவ்வாறு இயக்கப்படும் கப்பலால் இழுத்துச் செல்லப்படும் அல்லது இழுத்துச் செல்லப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு கப்பல். அல்லது துணைப்பிரிவு Aயில் சேர்க்கப்படாத ஆனால் பாய்மரங்களை மட்டுமே பயன்படுத்தி செலுத்துவதற்கு போதுமான வசதி கொண்ட கடல் வழி செல்லும் ஏதேனும் ஒரு கப்பல். அல்லது பின்வரும் நோக்கங்களுக்காக பணியமர்த்தப்பட்டிருத்தல்: தான் அதன் தலைவராகவோ அல்லது பணிக்குழுவின் உறுப்பினராகவோ இல்லாத ஒரு கப்பலை சரக்கு ஏற்றுதல், இறக்குதல், எரிபொருள் நிரப்புதல், கட்டுமானம் செய்தல், பழுதுபார்த்தல், இடித்தல், சுத்தம் செய்தல் அல்லது வர்ணம் பூசுதல். அல்லது 1908ஆம் ஆண்டின் துறைமுகங்கள் சட்டம் அல்லது 1963ஆம் ஆண்டின் முக்கிய துறைமுக கழகங்கள் சட்டம் இதனுடைய வரம்பிற்கு உட்பட்ட ஒரு துறைமுகத்தின் எல்லைக்குள் ஒரு கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட அல்லது அத்தகைய கப்பலில் ஏற்றப்படவிருக்கும் சரக்குகளை கையாளுதல் அல்லது அவற்றின் போக்குவரத்து. அல்லது கப்பலை லாக் எனப்படும் நீர்க்கட்டு பகுதி வழியாக இழுத்துச் செல்லுதல் அல்லது துறைமுக சுவர் நங்கூரமிடல் தளங்களிலோ அல்லது கப்பல் இறங்கு தளத்திலோ கப்பல்களை நங்கூரமிடுதல் அல்லது நங்கூரத்தை விடுவித்தல். அல்லது கப்பல்கள் உலர் கப்பல் கட்டும் தளத்திற்குள் நுழையும் பொழுதோ அல்லது அங்கிருந்து வெளியேறும் பொழுதோ அத்தளத்தின் நுழைவாயில் அடைப்பான்களை அகற்றுதல் அல்லது மீண்டும் பொருத்துதல். அல்லது அவசர காலங்களில் ஏதேனும் ஒரு கப்பலை கட்டும் தளத்திற்குள் கொண்டு வருதல் அல்லது அங்கிருந்து வெளியேற்றுதல். கயிறுகளை இணைத்தல் மற்றும் தடுப்பு கம்பிகளை தயார் செய்தல். லாக்கின் பக்கவாட்டு சுவர்களில் ஆழத்தை குறிக்கும் அடையாளங்களுக்கு வர்ணம் பூசுதல். தேவைப்படும் பொழுது தடுப்பு மெத்தைகளை அகற்றுதல் அல்லது மாற்றுதல். கப்பல் ஏறும் இறங்கும் பாலங்களை அமைத்தல். உயிர் காக்கும் மிதவைகளை தரமான நிலையில் பராமரித்தல் அல்லது இது போன்ற பிற பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல். அல்லது கப்பலின் கயிற்றை இறங்குதுறைக்கு கொண்டு வருவதற்கான சிறிய படகுகள் ஜாலி போட்ஸ் தொடர்பான பணிகள். அல்லது கீழ்காண்பவற்றை கட்டுதல், பராமரித்தல், பழுதுபார்த்தல் அல்லது இடித்தல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டிருப்போர்.
தரைக்கு மேல் ஒரு தளம் இருக்குமாறு வடிவமைக்கப்பட்ட அல்லது இருக்கின்ற அல்லது இருந்து வருகின்ற கட்டிடம் அல்லது தரைக்கு மேல் 12 அடி அல்லது அதிகமான உயரத்தில் மேற்கூரை கொண்ட கட்டிடம். இவற்றில் கட்டுதல், பராமரித்தல், பழுதுபார்த்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள். அடிமட்டத்தில் இருந்து 12 அடி அல்லது அதிகமான உயரம் கொண்ட அணைக்கட்டு அல்லது நீர்த்தேக்கம், சாலை, பாலம், குகைப்பாதை அல்லது கால்வாய் அல்லது கப்பல்கள் நங்கூரம் இடும் இடங்கள் உட்பட எந்த ஒரு கப்பல் துறை, இறங்கு துறை, கடல் சுவர் அல்லது பிற கடல்சார் பணிகள் அல்லது employed in setting up, maintaining, repairing or taking down any telegraph or telephone line or post or any overhead electric line or cable or post or standard or fittings and fixtures for the same. அல்லது employed in the construction, working, repair or demolition of any aerial ropeway, canal, pipeline or sewer, or employed in the service of any fire brigade, தீயணைப்பு படையில் வேலை செய்பவர்கள். Employed upon a railway as defined in class 31 of section 2 and subsection 1 of 197 of the Railways Act 1989. Either directly or through a subcontractor by a person fulfilling a contract with the railway administrator. Railway administrator contractor ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வேலை பார்க்கிறவர்கள். Employed as an inspector, mail guard, sorter or van pune in the railway mail service, RMS ன்னு சொல்லுவாங்க அது, as a telegraphist or as a postal or railway signaller, or employed in any occupation ordinarily involving outdoor work in the Indian Post and Telegraph Department. So postal departmentல வெளியில இருக்கிற வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அவர்களும் கூட. Employed in connection with the operation for winning natural petroleum or natural gas. Employed in any occupation involving blasting operations. Employed in the making of any excavation for which explosives have been used, whose depth from its highest to its lowest point exceeds 12 feet, 12 அடிகளுக்கு மேல் உயரம் இருந்தால் அந்த இடத்தில் இருப்பவர்கள். Employed in the operation of any ferry boat capable of carrying more than 10 persons. Employed in on any estate which is maintained for the purpose of growing cardamom, cinchona, coffee, rubber or tea, or employed in the generating, transforming, transmitting or distribution of electrical energy, or in generation or supply of gas, or employed in a lighthouse as defined in class D of section 2 of the Indian Lighthouse Act 1927. இதில் பணிபுரிபவர்கள். Employed in producing cinematographic pictures intended for public exhibition or in exhibiting such pictures, பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கான திரைப்படங்களை தயாரித்தல் அல்லது அத்தகைய படங்களை காட்சிப்படுத்துவதில் பணியமர்த்தப்பட்டவர்கள். அல்லது employed in the training, keeping or working of elephants or wild animals, யானைகள் அல்லது காட்டு விலங்குகளை பயிற்றுவித்தல், பராமரித்தல் அல்லது வேலைக்கு அமர்த்துதல் ஆகியவற்றில் பணியமர்த்தப்பட்டவர்கள். அல்லது பனைமரங்களிலிருந்து சாரி இறக்குதல், மரங்களை வெட்டுதல் அல்லது மரமறுத்தல், உள்நாட்டு நீர்வழிகள் வழியாக மரக்கட்டைகளை ஏற்றிச் செல்லுதல் அல்லது காட்டுத்தீயை கட்டுப்படுத்துதல் அல்லது அணைத்தல் ஆகியவற்றில் பணியமர்த்தப்பட்டவர்கள். அல்லது employed in operations for the catching or hunting of elephants or other wild animals, employed as a diver, or employed in the handling of transport of goods or within the precincts of any warehouse or other place in which goods are stored, or any market, or employed in any occupation involving the handling and manipulation of radium or X-rays apparatus, or contact with the radioactive substances, employed in or in connection with the construction, erection, dismantling, operation, or maintenance of an aircraft as defined in section 2 of the Indian Aircraft Act 1934. Employed in the horticultural operations, forestry, beekeeping, or farming by tractors or other contrivances driven by steam or other mechanical power or by electricity, or employed in the construction, working, repair or maintenance of a tube well. ஒரு கட்டிடத்தில் உள்ள மின் சாதனங்களை பராமரித்தல், பழுதுபார்த்தல் அல்லது புதுப்பித்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள். அல்லது சர்க்கஸ் ஒன்றில் பணியமர்த்தப்பட்டவர்.
அல்லது ஏதேனும் தொழிற்சாலை அல்லது நிறுவனத்தில் காவலாளியாக பணியில் இருப்பவர்கள். வாட்ச்மேன் கடலில் மீன்பிடிக்கும் ஏதேனும் ஒரு நடவடிக்கையில் பணியமர்த்தப்பட்டிருத்தல் அல்லது விஷத்தை பிரித்தெடுப்பதற்காக பாம்புகளை கையாள வேண்டிய எந்த ஒரு வேலையிலோ அல்லது பாம்புகளை பராமரிக்கும் நோக்கத்திலோ அல்லது வேறு ஏதேனும் விஷமுள்ள விலங்கு அல்லது பூச்சியை கையாளும் வேலையிலும் ஈடுபட்டிருத்தல் அல்லது குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் காளைகள் போன்ற விலங்குகளை கையாளுவதில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது இயந்திரத்தால் இயக்கப்படும் வாகனங்களில் சரக்குகளை ஏற்றுதல் அல்லது இறக்குதல் அல்லது அத்தகைய வாகனங்களில் ஏற்றப்பட்ட சரக்குகளை கையாளுதல் அல்லது கொண்டு செல்லுதல் ஆகிய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது உள்ளாட்சி அமைப்பின் எல்லைக்குள் கழிவுநீர் குழாய்கள் அல்லது கழிவுநீர் தொட்டிகளை செப்டிக் டேங்க்ஸ் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது ஆறுகள் தொடர்பான அளவீடு, ஆய்வு, தேடல் அல்லது நீர்மட்டம் மற்றும் நீர் வெளியேற்ற அளவு குறித்த கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது புதர்களை அகற்றி சுத்தம் செய்தல் அல்லது நிலம் அல்லது குளங்களை மீட்டெடுத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது நிலச்சாகுபடி அல்லது கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு அல்லது வன செயல்பாடுகள் அல்லது மீன்பிடித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் அல்லது கிணறுகள், குளங்கள், ஏரிகள், ஓடைகள் மற்றும் அதுபோன்ற நீர்நிலைகளிலிருந்து நீரை இறைப்பதற்கு பயன்படும் இறைப்பான்களை நிறுவுதல், பராமரித்தல் அல்லது பழுதுபார்த்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது திறந்தவெளி கிணறு அல்லது தோண்டப்பட்ட கிணறு, ஆழ்துளை கிணறு, ஆழ்துளை மற்றும் தோண்டப்பட்ட கிணறு கலந்த அமைப்பு, ஆழ்துளை கிணறு மற்றும் இவை போன்றவற்றை அமைத்தல், துளையிடுதல் அல்லது ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது விவசாய பணிகள் அல்லது தோட்டங்களில் பூச்சிக்கொல்லிகள் அல்லது கிருமிநாசினிகளை தெளித்தல் மற்றும் தூவுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது இயந்திரமயமாக்கப்பட்ட அறுவடை மற்றும் கதிரடித்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் அல்லது புல்டோசர்கள், டிராக்டர்கள், பவர் டில்லர்கள் மற்றும் அது போன்றவற்றை இயக்குதல், பழுதுபார்த்தல் அல்லது பராமரித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அல்லது தரைமட்டத்திலிருந்து 3.66 மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட உயரத்தில் உள்ள விளம்பர பலகைகளில் படங்கள் வரையும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ள ஓவியர்கள் அல்லது கலைஞர்கள், உழைக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் பிற செய்தித்தாள் ஊழியர்கள் பணி நிபந்தனைகள் மற்றும் இதர வகைமுறைகள் சட்டம் 1955 வரையறுக்கப்பட்டுள்ள ஏதேனும் செய்தித்தாள் அல்லது நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டு வெளிப்புற பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அல்லது விற்பனை ஊக்குவிப்பு பணியாளர்கள் அல்லது இச்சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு ஏதேனும் ஒரு மாநிலத்தில் பணியாளர் இழப்பீட்டு சட்டம் 1923 பொருந்தக்கூடியதாக இருந்த ஒரு நிறுவனம் அல்லது ஒரே வகைப்பட்ட நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்ட வேற ஏதேனும் பணியாளர்கள் அல்லது ஒரே வகைப்பட்ட பணியாளர்கள் இவர்கள் அனைவரும் அட்டவணை 2 படி ஊழியர் என்று அழைக்கப்படுவார்கள். நன்றி நண்பர்களே. இதுவரையெல்லாம் அட்டவணை 2 உள்ள ஊழியர்கள் என்ற வரையறை கீழ் இருப்பவர்கள் யார் என்பதை பார்த்தோம். பிரிவு 2 கீழ் உள்ள மற்ற வரைமுறைகள் குறித்து நாம் அடுத்த உரையில் விரிவாக பார்க்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.